ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு பன்னீர் வச்சு தாங்க ஒரு ரெசிபி செஞ்சுருக்கோம். அதுக்கு நான் பன்னீர் 200 கிராம் அளவு பன்னீர் வாங்கி அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு வெங்காயம் நைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி தக்காளியை நான் ரஃபாக தான் கட் பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சிக்க போகிறேன். அதனால் தக்காளியை நான் ரஃபாக தான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ மிக்சியில் தக்காளி நம்ம அரைச்சிக்க போகிறோம். பன்னீர் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பன்னீரை நம்ம கடாயில் போட்டு வறுத்து எடுத்துக்க போகிறோம். லேஸாக ரொம்ப ஃப்ரை பண்ணாமல் நம்ம ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு எண்ணெய் காஞ்சது, எண்ணெய் அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு கரைஞ்சிடக்கூடாது. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு போட்டுட்டு அதிலே நம்ம பன்னீரையும் போட்டு பொறுமையாக இப்போ 2 பக்கம் திருப்பி விட்டாலே போதும், நம்மளுக்கு வெந்துடும். ரொம்ப வேகணும்னு கிடையாது. இது ஏன் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம பண்ணி சாப்பிடும்போது நம்மளுக்கு உள்ளே எல்லாம் மசாலா இல்லாமல் சும்மா சப்புன்னு இருக்க மாதிரி இருக்கும் இல்லையா. இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் அந்த மசாலாலாம் சேர்ந்து இருக்கும். அந்த காரம் அதில் கொஞ்சமாவது காரம் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி நம்ம ரொம்ப ஃப்ரை பண்ண போகிறதில்ல, சாலா ஃப்ரை தான் பண்ணுறோம். பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு செஞ்சாலே போதும். நம்மளுக்கு பன்னீர் நான் இந்த ஷேஃபில் நான் கட் பண்ணி தான் எடுத்திருக்கேன். கட் பண்ண பன்னீர் சில நேரம் கிடைக்கும், இந்த தடவை கிடைக்கல. அதனால் நான் இப்போ கட் பண்ணி தான் எடுத்திருக்கேன். அப்புறம் அதே கடாயில் அதே எண்ணெயிலே இன்னும் கொஞ்சம் தேவைன்னா எண்ணெய் ஊற்றிட்டு அதிலே நான் வெங்காயத்தை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். வெங்காயத்தை நல்லா வதக்கணும். பொன்னீராக ஆகணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. ஆனால் ஒரு 50% 60% கொஞ்சம் நல்லா வதங்கினா தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக அதை வதக்கிக்க போகிறோம். அதேமாதிரி பன்னீரை இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனவுடனே திருப்பி போட்டு அந்த கலர் அந்த பக்கம் சேஞ்ச் ஆனவுடனே எடுத்து வச்சிட்டோம். இப்போ வெங்காயம் நம்மளுக்கு நல்லா கொஞ்சம் பொறுமையாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுன்னா எண்ணெய் காஞ்சது, அதனால் அதில் மிளகாத்தூள்லாம் போட்டதுமே இருக்குது. அதில் தான் நான் இப்போ வதக்குறேன். இப்போ அதுக்கப்புறம் நம்ம தக்காளியை அடித்து தான் எடுத்துக்க போகிறோம். இதில் வெங்காயம் வதங்கினோடனே இதில் மசாலா சேர்த்துடலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு மிளகாத்தூள், நம்ம காரத்துக்கு தகுந்த மிளகாத்தூள் நம்ம சேர்த்துக்கணும். மஞ்சத்தூள் சேர்த்த உடனே நம்ம தக்காளியை மிக்சியில் அடிச்சுட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி பேஸ்ட்டாக அடிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ இதை நம்ம அதில் சேர்த்து அதனோட பச்சை ஸ்மெல்லாம் போகணும் இல்லையா, அதனால் அதில் சேர்த்து அதனோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிவிட்டு இதில் நான் கொஞ்சம் பூண்டும் கொஞ்சம் சின்ன துண்டு இஞ்சியும் போட்டிருக்கேன். நீங்கள் தேவை அப்படின்னா உங்கள்ட்ட இஞ்சி போட்டு பேஸ்ட் தனியாக இருந்தால் அதுனா அதையும் நம்ம அதிலே போட்டு வெங்காயத்தில் போட்டு வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுட்டு கூட நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சோடு போட்டால் போதும், ரொம்ப போடணும்னு கிடையாது. ஒரு ஃப்ளேவருக்காக போட்டால் போதும். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டிருக்கேன், ரொம்ப போடலை தான். முதலே நம்ம கொஞ்சம் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் போதும். வெங்காயத்தோட காரமும் இருக்கும். அதனால் மல்லித்தூள் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்குவோம். மல்லித்தூள் எதுக்கு நம்ம போடுறோம்னா, நம்ம மல்லித்தூள் தான் அதுக்கு திக்னஸ் கொடுக்கும். அதனால் மல்லித்தூள் நம்ம சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நம்ம நல்லா எண்ணெயிலே வதக்கிடணும். நம்மளுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ எண்ணெயிலே நல்லா வெந்து வருதோ அப்போ அது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதே மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷமாவது எண்ணெயிலே வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் தண்ணி சேர்த்துக்கணும். நம்ம தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஒரு மூடி போட்டு மூடி நம்ம எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வேக வைக்கணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு, நம்ம கல் உப்பு இந்த இடத்துல சேர்த்துடணும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா மூடி போட்டு மூடணுன்னா இந்த மாதிரி கொதிச்சு வரும். இந்த மாதிரி கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். இதுவும் பத்தாது, இன்னும் கொஞ்சம் தண்ணி வற்றட்டும். அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு அளவுக்கு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சோம்னா வரும் டைம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி கொதித்து வந்ததுக்கப்புறம் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம இந்த இடத்துல நம்ம பன்னீரை சேர்த்துக்கலாம். இவ்வளோ திக்னஸ்ஸு இவ்வளோ கொஞ்சம் கிரேவி மாதிரி இருக்கும்போது நம்ம சேர்த்தோம்னா தான் அந்த கிரேவி அந்த பன்னீரில் நம்மளுக்கு நல்லா ஒட்டி பிடிச்சி வர்றது கரெக்டாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி இருக்கும்போதே கிரேவியில் நம்ம சேர்த்துடணும் பன்னீரை. அப்போ அந்த கிரேவி அந்த பன்னீரில் சேர்ந்தால் தான் அதில் சாரணும் இல்லையா, அதில் அப்போ தான் நல்லாயிருக்கும். அதெல்லாம் நம்ம நல்லா திக்கானவொன்னா போட வேண்டாம், கொஞ்சம் தண்ணியாக இருக்கும்போதே போட்டுடலாம். போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். எல்லா இடத்துலையும் அந்த கிரேவி படுற அளவுக்கு நல்லா பன்னீரை மிக்ஸ் பண்ணி விட்டு மரக்கரண்டி செஞ்சேன்னா அதில் செஞ்சேன்னா உடையாமல் வரும். எப்போவுமே உடையாது, ஏன்னா நம்ம வறுத்துட்டோம் இல்லையா, அதனால் உடையாது.
அப்படி போட்டோம்னா கூட உடஞ்சிரும். இப்போ வறுத்துருக்கு லேசாக நம்ம ஃப்ரை பண்ணியிருக்கோம்ல, அதனால் உடையிறதுக்கான வாய்ப்பு இல்லை. நம்ம இப்போ கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு நம்ம மூடி வச்சிட்டோம்னா நல்லா வெந்து வந்துடும். அந்த கிரேவி அதில் சார்ந்துடும். கடைசியில் மல்லித்தலை கருவேப்பிலை எது இருக்கோ அதை நம்ம போட்டுக்கலாம். இன்றைக்கி வெறும் கருவேப்பிலை மட்டும் தான் போட்டிருக்கேன், மல்லித்தலை நல்லா இல்லாததுனால போடலை. கண்டிப்பாக மல்லித்தலையும் போட்டுக்கிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இறக்கலாம். இது வந்து ரச சாதம், சாம்பார் சாதம் ஒன்றும் இல்லை, தயிர் ஊற்றி சாப்பிட்றது கூட இது சூப்பராக இருக்குங்க. பன்னீரில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குங்க. அது ரொம்ப நல்லது உடம்புக்கு. கண்டிப்பாக மாதத்தில் ஒரு முறையாக செஞ்சு சாப்பிட முயற்சி பண்ணுங்கள். ஒரு முறையோ 2 முறையோ. சூப்பரான பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. தேங்க்யூ.